வந்து எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்குறாரு. அப்போ பொம்பளைங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டு இவங்களை வந்து அமைச்சர் ஆக்கி வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் கேட்பாங்களா? இன்னைக்கு நயன்தாரா வேணும், நயன்தாரா கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். எஸ்கே அவர்களோட படத்தை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவெடுத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இன்ன வரைக்கும் அவர் மூலியமா வந்து தாய்க்கிழவி படத்தை கூட பார்க்க முடியல, பார்க்கல அப்படின்றது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரியும். ஏன் இன்னைக்கு ரஜினி அவர்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 26 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஒரு தேர்தல் களம் அப்படின்றது பயங்கரமாக சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சூடு பிடிக்கிற தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது பலியாட ஆக்கப்படுமா அப்படின்றது பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் நம்ம சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ஆதவர்ஜுனா அவருக்கு அந்த கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சீச்சி சீரனோனிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி விட்டுருவோம். கருமம் அது போய் தொலையுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ரஜினி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கண்டனம் அறிவிக்க காரணம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ரஜினி அவர்களோட அந்த ஒரு வார்த்தையை ஆதவர்ஜுனா பேசுனது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது அப்படின்றது நம்ம கருத்து நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பதிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் எதிராக வந்து இன்னைக்கு பல்வேறு சக்திகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றா தான் நான் ரஜினியை பார்க்குறேன். அதனால் அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. என்னை பற்றி என்னை மாதிரியே நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமாக பேச போகிறது அரசியல் பேச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எவ்வளவோ நியூஸ்களில் இன்னைக்கு மறைக்கப்படுற செய்திகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏவோட விஜய் அவர்கள் கூட்டணி போகிறாரு, தமிழக வெற்றி கழகம் போய் என்டிஏவோட இணைய போகுது. இந்த மாதிரி பல்வேறு உருட்டுகளுக்கு மத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரி களம்னு கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இன்றைக்கி 2ஆம் கட்ட தேர்தல் அந்த நேர்காணல் அப்படின்றது வேட்பாளர்களுக்காக முடிவு பண்ணப்பட்டு விஜய் அவர்களுக்கு பெரம்பூர் தொகுதி அப்படின்றது முடிவு பண்ணப்பட்டு அங்கே பெரம்பூரில் ஒரு தேர்தல் பணிமனை அமைச்சு குளிரூட்டப்பட்ட, அதாவது அங்கே வர்றவங்களுக்கு அந்த தேர்தல் பணிகளை பார்க்குறதுக்கு, ஏன்னா இப்போ அதிக வெயில் காலம் அப்படின்றனால ஏசியெல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரம்பூர் மக்களிடையே எடுத்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் தான் 100க்கு 100% ஒரு ஓட்டு கூட வேறு யாருக்கும் போட மாட்டோம்ன்ற அளவுக்கு இன்றைக்கி கருத்து கணிப்பு பெரம்பூர்லேருந்து வந்துட்டு இருக்கு. இது நார்மலாக விஜய் அவர்கள் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் வேட்பாளர்களாக இறங்க போகிற மற்றவங்களுக்கான தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கருத்து கணிப்புலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு பெருமளவு வந்து மண்டவழியையும் மண்டக்கொடச்சலையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில் பெருமளவு வந்து பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தேமுதிக வந்ததுலேருந்து அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கான அந்த ஒரு தொகுதி பங்கீடு அப்படின்றது கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பஞ்சாயத்து நடந்துச்சு. ஏகப்பட்ட பஞ்சாயத்தை தாண்டி இன்னைக்கு வந்து நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது ரெண்டுமே வந்து திமுக விட்டுட்டு கலர போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூமர் மறைமுகமாக என்னதான் மேலோட்டமாக பேச்சுவார்த்தை நடந்தால் கூட அவங்களுக்கு கேட்க தொகுதி வந்து எட்டப்படலை, தேமுதிகவுக்கு அதிகமாக கொடுத்துட்டனால இவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு திமுகவோட அந்த ஒரு மனநிலை அப்படின்றது வெளிப்படையாக வெளியில் வரனால இன்றைக்கி விசிகா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஏன்னா இவங்க மேலே எந்த ஒரு அலிகேஷனும் நம்ம சொல்லிட முடியாதுன்றனால இன்றைக்கி ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத கட்சி அடிப்படையில் தான் வருவாங்க. ஈஸியாக போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வரும்போது கண்டிப்பாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் செய்த அதே கழுத்தறுப்பு வேலை விஜய் அவர்களுக்கும் நடந்துருமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கவலை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த அரசியலில் ஊறிய அரசியலில் விவரம்லாம் தெரிஞ்ச அரசியல் வல்லுநர்கள் சொல்கிற சில கருத்துக்களின் அடிப்படையில் தான் இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசிகா அப்படின்ற ஒரு கட்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வருஷமாக வந்து திமுக விட்டுட்டு கலரவே கலராது. எப்படி காங்கிரஸ் ஒட்டி பிறந்த ரெட்டப்பிள்ளையோ அதே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக பயங்கரமாக மனக்கசப்பில் போயிட்டு இருப்பாங்கள. இப்போ திரும்ப அவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற பேட்டியையும் இப்போ எடுக்கிற பேட்டியை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜய்க்கு சாதகமாகவே பேசுவாங்க. அது போக அவங்களுக்கு அந்த கொடுக்கப்படுற தொகுதி அப்படின்றது எட்டப்படலை அப்படின்றது ஒரு பக்க காரணம். அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த சிபிஐ பிரச்சனையில் தான் ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி சிபிஐ கேட்டாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ளஸ்ஸான பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி இவங்க வந்து திமுகலேருந்து கலந்து ஒரு ஸ்பை மாதிரி வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிட்டு, ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டா உங்களுக்கு திமுக மாதிரி கிடையாது. கேட்குற 6 சீட்டு 10 சீட்டுன்னு இல்லாமல் ஆளுக்கு 15 சீட்டு வாங்கிட்டு கூட 10 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட நாளைக்கு சட்டமன்றம் அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்க போகும்போது ஈஸியாக அவங்க கலண்டுட்டு போய் திமுக ஆட்சி அமைக்க உதவ மாட்டாங்க அப்படின்றது என்ன ஒரு உத்தரவாதம் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கணும். இது ஒரு பக்கம் இருந்துட்டோம். இன்னைக்கு வந்து என்டியோட போய் கூட்டம் சேரலை அப்படின்றனால இன்றைக்கி இந்த ரஜினி அவர்கள் இப்படி கிளம்பியிருக்காரு. இப்போ இவ்வளோ நாள் வந்து அதாவது ஆதவர்ஜுனா பேசின கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிப்போச்சு. அன்னைக்குங்க வந்து இன்றைக்கி ரஜினி அவர்களை வந்து மனவலிமை இல்லாதவர்னு ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு காரணம், அதே கூட்டத்தில் அதே ஆதவர்ஜுனா அவர்கள் அதே முதல்வர் அவர்களை முட்டாள் முதல்வர் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருப்பாரு. இது வந்து நார்மலாக அரசியல் பேச்சுகள் அப்படின்றது மேடை பேச்சுகள் அப்படின்றதுக்கு இல்லாமல் ஒரு எதிரான வார்த்தை. ஏன்னா இப்போ முதல்வர்
அவர்கள் அப்படின்பது முட்டாள் முதல்வர் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்லடா நீங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்க தான்டா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை போட்டு உருட்டுக்கிட்டு நான் தெரியாமல் கேட்குறேன், மன வலிமை இல்லைன்னா என்ன காரணத்துக்காக இன்னைக்கு ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்றதுக்கு யாராவது பதில் சொல்லிட முடியுமா? கேட்டால் உடல்நிலை காரணம் சொல்லுவீங்க. படத்தில் நடிக்கிறதுக்கு மட்டும் உடல்நிலை காரணம் இல்லையா அப்படின்றது நம்மளோட கருத்து. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கழிவு ஊற்றுறதுனால ஊற்றிட்டு போயிருங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு திமுக வந்து ரஜினி அவர்களை கையில் எடுக்குதா? ஏன் அப்படி உதாரணத்துக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு தான் வந்து ரஜினி அவர்கள் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிட்டார் அப்படின்னா இவங்க இன்னும் அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஒருவேளை ரஜினி வந்து திமுகவுக்கு தான் நான் வந்து சாதகமாக பேச போகிறேன் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அவரோட கண்டன அறிவிக்கையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜக தலைவர்கள் தான். இன்னைக்கு ராதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி ரஜினி அவர்களை மன வலிமை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா திமுக தலைவர்கள் நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. அது போக தான் பாஜக தலைவர்கள். இது வந்து ரஜினி அவர்களோட கண்டன அறிவிக்கையில் எப்படி இருக்கு? எல் முருகன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் மற்றும் இவங்களோட பிஜேபி மற்றும் அமீர் திரைப்படங்கள் வந்து தனஞ்சயன் இவங்களோட ஒரு அவங்களுக்கு மட்டும் நன்றி அப்படின்ற மாதிரியும் பொதுவான நன்றியுமா சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான கண்டன அறிக்கைன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இதில் வேற அவங்க ரசிகர்கள் அப்படின்றவங்க வேற ஒரு என்னமோ 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டா இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழக ஓட்டை நாங்கள் பிரிச்சுருவோம், ரஜினி வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு அதாவது அவரோட ஆதரவை தெரிவிச்சிட்டா இவங்க ஈஸியாக அடிபட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசையில் பண்ணிட்டு இருக்கிற வேலை அப்படின்றது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ளஸ் தான். இது வந்து ரஜினி அவர்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இன்னும் நான் தெரியாமல் கேட்குறேன், எஸ்கே அவர்களோட படத்தை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவெடுத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இன்ன வரைக்கும் அவர் மூலியமா வந்து தாய்க்கிழவி படத்தை கூட பார்க்க முடியல, பார்க்கல அப்படின்றது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரியும். ஏன் இன்னைக்கு ரஜினி அவர்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அப்படியாப்பட்ட ரஜினி அவர்கள் இன்னைக்கு கமல் அவர்களோட நடிக்கிற படம் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிச்சிற படம் ஒன்று வரப்போகுது. இதுக்கான விளம்பரத்தை தேடுறதுக்கு இவர் டிவிக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா இவர் ஒவ்வொரு தடவை கண்டன அறிவிக்கையும் ஒவ்வொரு தடவை உடல்நிலை அறிக்கையும் வெளியிடையில பாருங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகும். இது வரலாறு சொல்லுது, நம்ம பேசல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொருத்தருக்கு நயன்தாரா வேணுமா அந்த பேட்டருக்கு இப்போ நம்ம வருவோம். ஏன்னா நான் தெரியாம கேட்குறேன், இன்னைக்கு பெண் சமுதாயம், பெண்கள், சின்ன குழந்தைங்க, பள்ளி பருவ பெண்கள் இவங்களெல்லாம் பார்த்தா இந்த கட்சிக்கார அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி இவங்களுக்கு எப்படித்தான் தெரியுது? இல்ல குறிப்பா வந்து சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா இவங்க நயன்தாரா போனோம், இவர் கனவை நிறைவேற்றுவரா? இவங்க கேட்பான் நயன்தாரா கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவரா? உங்கள் கனவை சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா இவங்க நயன்தாரா போனோம், இவர் கனவு நிறைவேற்றுவரா? இவங்க கேட்பான் நயன்தாரா கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவரா? அது எப்ப கேட்கிறாரு? திமுக வந்து இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. பாலியல் சீண்டல்களில் இன்னைக்கு திமுக கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏ வரைக்கும் பஞ்சாயத்தில் போயிட்டு இருக்கு. இது வந்து யாருக்குமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. நம்மளும் ஒவ்வொரு வீடியோவில் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்த CV சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தையை வெளியிட்டிருக்காரு. ஸ்டாலின் வந்து கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து என் கனவு வந்து எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்குறாரு. அப்போ பொம்பளைங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? ஏன்னா நம்ம வீட்டில் பொம்பளை ஆளுங்க இருக்குல்ல, நம்ம வீட்டிலே ஆம்பளை ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பேச்சை நம்ம வெளிப்படையில் விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க சும்மா இருந்துருவாங்களா? இல்லை நம்ம வந்து நயன்தாராவுக்கு கொடி பிடிக்கிறோம், திரிசாவுக்கு கொடி பிடிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம இப்போ கொடி பிடிக்கிறது பெண் சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து இதே வார்த்தை நாளைக்கு ஒரு வீட்டில் தனிப்பட்ட முறையில் இருக்கிற பெண்கள் மேலே வராது அப்படின்றது என்ன நிச்சயம்? இவங்க வந்து எப்படி இப்படி வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டியும் கட்டிட்டு கரை வச்சிருக்கிற வேட்டியை கட்டிட்டு மேடை நின்று பேசினா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை வந்து இன்னைக்கு பெண்களை பேசிட்டாலும் பெண்களுக்கு ஒரு எதிரான குற்றம் நடந்துட்டாலும் கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன், இன்னைக்கு எவ்வளோ வந்து இன்னைக்கு பாலியல் சீண்டல் பிரச்சனை நடந்திருக்கு. ஏன் அதிமுகவில் நடக்காத தொல்லையா? பொள்ளாச்சியில் ஒரு காலேஜே வந்து ஒரு கிட்டத்தட்ட 200 பிள்ளைங்களுக்கு மேலே கண்ணீர் வீடியோ இருக்குது. இந்த விஷயம் வந்து மூடி மறைக்கப்பட்ட வீடியோவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்கும் மூடப்படாத வழக்கு, திறக்கப்படாத வழக்காக இருக்குது. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்தே என்னோட கொடநாடு வழக்கை வந்து திறக்கிறதா என் வேலை அப்படின்னாரு. ஆனால் அதை பற்றி பேசிட்டா படம் பழனிசாமி பம்மிடுறாப்ல. இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கேல, இந்த OPS அவர்கள் வந்து இன்னைக்கு DMKல வந்து இணைஞ்சதே வந்து இதில் ஏதோ சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நமக்கும் அப்போ பேச தோணுச்சு, கேட்க தோணுச்சு. அப்போ இன்னைக்கு எவ்வளோ தூரம் வெளிப்படையாக வந்து என்னோட கனவு நயன்தாரா, எனக்கு நயன்தாரா வேணும்னா அவர் புருஷன் வந்து செருப்பு கழட்டி அடிக்க மாட்டாரா? இப்படிலாம் ஒரு பொதுவான வெளியில் வச்சு ஒருத்தர் ஒரு லேடியை வந்து பேசுகிறோம்.
இன்றைக்கி அவங்க நடிகையாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள என்ன வேணாலும் பேசிட முடியுமா? இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து ஒரு பெண்களை ஒரு மேடையில் வச்சு இன்றைக்கி அவ்வளோ தூரம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க கட்சியில் நீங்கள் பாருங்கள், பொதுவான ஆள் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரவேஷ்டி கட்டி இருக்கிறவங்களும் அரசியல் பின்புலம் இருக்கிறவங்களும் இன்றைக்கி மேடையில் வச்சு பெண்களை நீ ஓசியாக தானே போகிற பஸ்ஸில், நீ ஓசியாக தானே வந்து டிக்கெட் இல்லாமல் போகிற, பிள்ளைலாம் ஓசியாக தானே டிஃபனில் சாப்பிடுதுக்க காலையில், உன்னையெல்லாம் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எவ்வளோ தில்லு இருந்தால் தெனாவட்டு இருந்தால் இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க. அப்படின்னா அதுக்கு இப்போ கிளம்பி இருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி. இவங்களுக்குலாம் ரிவீட் இருக்குது. ரிவீட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த ரிவீட் இன்னைக்கு ரஜினி உட்பட எல்லாருக்கும் ரிவீட் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து தான் நீ நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் பேசுகிறனால வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாமே மைனஸாக போயிடும். இவங்க வந்து நமக்கு வந்து நம்மளை தாங்கிடுவாங்க, தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே காற்றுல விட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு 234 தொகுதிக்குமா இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோட இன்னைக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்ற கையெழுத்தை போட வைக்கிறாரு, போட போறாரு அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழக மக்களோட கனவா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இருந்து இன்றைக்கி ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அவங்களோட தொகுதி நிலவரம், வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறது, இந்த சிபிஐ பஞ்சாயத்து, இந்த ஜனநாயகன் பல பிரச்சனை எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க தமிழகத்துக்கான அந்த ஒரு தேர்தல் பணியில் இன்றைக்கி விஜய் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆதவர்ஜுனா வச்சு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. நம்ம கூட முதல்ல நினச்சோம், ஐயோ ஆதவர்ஜுனா தப்பான வார்த்தையை விட்டுட்டாப்ல, ஏற்கனவே இப்படி தான் ஒரு தடவை ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணி இளைஞர்களோட படையை திரட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து விட்டுருப்பாப்ல. இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது ஆதவர்ஜுனா பேசுனதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இவங்க அந்தளவு வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை பாடாப்படுத்துறாங்க அப்படின்னா இதில் ஆதவ் பேசுனதுல நம்ம வந்து தப்பு சொல்லவே விரும்பலை. ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசிட்டோம். மறக்காமல் நிறைய பேர் கமெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க, ஆதவ் பேசுனது தப்பு கிடையாது, சரிதான் அப்படின்னு. அதையே தான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கி ரஜினி அவர்கள் விட்டு அந்த கண்டன அறிக்கின்றது கண்டிப்பாக நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னை மாதிரி எதிர்க்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி அரசியலை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ வேட்பாளர் பட்டியல் விஜய் அவர்கள் வெளியிட்டதுக்கப்புறமா ரொம்ப டீட்டெயில்டாக உங்கள் தொகுதிக்கு வந்து யார் அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.